தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுரையில் சாலையில் அமைப்பதில் 100 கோடி ரூபாய் ஊழல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மதுரை மலையில் சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக மாறிவிட்டன. சாலையில் நிம்மதியாக 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் பயணிக்க முடியவில்லை. கர்ணம் தப்பினால் மரணம் என்ற நிலைமைதான் உள்ளது. தற்பொழுது மதுரை மாநகராட்சியில் 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது சாலைகள் அமைப்பதற்கு. ஆனால் சாலைகள் அமைப்பது போல் கண் துடைப்பு ஏமாற்று வேலைதான் நடைபெறுகிறது. என்னவென்று சொன்னால், சாலைகள் அமைப்பது என்று சொன்னால் சாலைகள் 100% முழுமையாக புதுப்பிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, குண்டும் குழியுமா எங்க இருக்கோ அங்க வந்து ஜல்லியை கொட்டி மேல தாரை பூசிட்டு போறாங்க. அதை லிப்ஸ்டிக் போட்டு மொழுகிற மாதிரி மொழிகிட்டு போறாங்க. சாணி போட்டு மொழுகுவாங்கல்ல, அந்த மாதிரி மொழிகி போறாங்க. 100 கோடி ரூபாய் செலவுல மதுரையில சாலைகள் புதுப்பிப்பதாக சொல்லி ஒரு மோசடி வேலை நடைபெறுகிறது. 100 கோடி ரூபாயில 30 கோடி ரூபாய் கூட இவங்க வந்து செலவழிக்க மாட்டாங்க. 70 கோடி ரூபாயை வந்து கமிஷன் தான் வந்து வாங்கிடுவாங்க. சாலைகள் அமைப்பதில் மிகப்பெரிய மோசடி. சாலைகள் முழுவதுமாக புதுப்பிக்கப்படல. எங்கெங்க குண்டும் குழியும் இருக்கோ அங்கங்க மட்டும் ஜல்லியை போட்டு தாரை போட்டு பூசிட்டு போறாங்க. நைட்டு அந்த வேலையை பார்த்துட்டு போறாங்க. பகல்ல பார்த்தா யாராவது 4 பேர் கேள்வி கேட்பாங்கல்ல, அதனால நைட்டு 10ல இருந்து விடியகாலம் 6 மணிக்குள்ள அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆக இந்த தேர்தல் நேரம் எப்படி எப்படி கல்லா கட்டணுமோ அந்த கல்லா கட்டுற வேலையில இந்த திமுக அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு. திமுக எம்எல்ஏ, எம்பிக்கள், கவுன்சிலர்கள், மேயர்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒப்பந்ததாரர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. உயர்மட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. மதுரை மாநகராட்சியில சாலைகள் அமைப்பதில் 100 கோடி ரூபாய் மெகா ஊழல் நடைபெற்று வருகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக காவல்துறை மேலேயோ லஞ்ச ஒழிப்புத்துறை மேலேயோ நம்பிக்கை கிடையாது. அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும்.